இன்னும் அழகாக்குவதற்காக நம்மளுடன் இணைந்திருக்கக்கூடிய நம்மளுடைய நட்சத்திர சிறப்பு விருந்தினர் மதிப்புக்குரிய திரு ஆதவன் சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். ஒரு பழகுவதற்கு எளிமையானவர். நம்ம கார்த்திகவேலன் சார் எப்படியோ அதே மாதிரி தான் எல்லார்கிட்டையும் ரொம்ப எளிமையா பழகக்கூடியவர். இன்னும் சொல்ல போனா எங்களுடைய பட்டிமன்ற நடுவர். எல்லாரையுமே எந்த விழாவாக இருந்தாலும் ரொம்ப கேரிங்கா எங்களை எல்லாம் பார்த்து பத்திரமா கொண்டு போய் வீட்டில் விடுற அளவுக்கு ஒரு அன்பான மனிதர் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பெண்கள் மேல எப்பொழுதுமே ஒரு ஸ்பெஷல் கேர். உண்மையாலுமே சொல்லணும், நான் பயணிச்ச நிறைய இடங்கள்ல அவங்கவுங்க நிகழ்ச்சி முடிஞ்சு அப்படியே போயிடுவாங்க. ஆனால் ஆதவன் சாரோட நிகழ்ச்சி போன இடங்கள் எல்லாம் நானும் சென்னையிலேயே ட்ராப் பண்ணுவாரு. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான குடும்ப நண்பர் அப்படின்னே சொல்லலாம், சகோதரர் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய சிறப்பு விருந்தினரை சிறப்பு செய்யக்கூடிய ஒரு அழகிய தருணம். ஆதவன் சார் இந்த விழாவுக்கு வந்தா சரியா இருக்கும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய விழாவின் கதாநாயகனாக இன்று நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய கார்த்திகவேலன் சார், ஆதவன் சார் வந்தா இந்த ப்ரோக்ராம் இன்னும் சிறப்பா இருக்கும். சிறப்பு விருந்தினரை சிறப்பு செய்யக்கூடிய ஒரு அழகிய Hello. Check. Hello. 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 கேக்குதா? அனைவருக்கும் மதிய வணக்கம். சாப்பிட்டீங்களா? தூக்கம் வருதா? இந்த சாப்பிட்டோன்னு ஒரு 2-3 மணிக்கு பேசுறது இருக்குல்ல, ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு தூக்கம் வருதோ இல்லையா? எனக்கு லைட்டா தூக்கம் வருது. சரி, எத்தனை பேருக்கு எனக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு எனக்கு தெரியாது? 1 2 அந்த அம்மா வயசானம்மா கை தூக்குறாங்க. 1 2. ஏன்னா இதை நான் முதல்ல கேட்டுக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரைக்கு பக்கத்துல ஒரு இடத்துல பேசிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் பேசுனதுக்கு அப்புறம் ஒரு வயசானம்மா வந்தாங்க. பேசி முடிச்சுட்டு அவங்க பார்த்தோம்னா சொன்னாங்க, நல்லா பேசுறப்பா, டிவியில பேசலாம்ல அப்படின்னாங்க. நான் டிவியில இருந்தாமா வரேன் அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க என்ன பார்த்தது இல்லைன்னு. அதனால எங்க போனாலும் நம்மளை யாருக்கு இப்ப அந்த அம்மாக்கா நான் சரி அம்மா, என் பேர் ஆதவன். என் பேர் என்ன? எங்கப்பா அவங்க அம்மாவை தனியா ஒரு சந்தோஷம். என்னோட பேர் ஆதவன். சன் டிவியில இருந்தேன், விஜய் டிவியில நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. சன் டிவியில கொஞ்சம் நடிகை பாஸ் அப்படி நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி நிறைய ஊர்களில் பட்டிமன்றம் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அப்புறம் சமீபத்தில் நிறைய ஒரு இசை கச்சேரியும் பண்ணிட்டு இருக்கிறேன், பாட்டெல்லாம் பாடுறது. ஸோ எனக்கு மியூசிக் எல்லாம் தெரியாது, ஆனால் இருந்தாலும் நான் பாட்டு பாடுவேன். அது எப்படின்னா ஒவ்வொரு குரலில் பாடுறதுன்னு வச்சுக்கங்களேன். நம்ம கேட்டு ரசித்த பாடல்களே அப்படியே அவங்க குரலில் ஒரு எஸ்பிபி சார் மாதிரி, ராஜா சார் மாதிரி பாடுறது, அந்த மாதிரி கச்சேரிகள் சமீபத்தில் பண்ணிட்டு இருந்தேன். இந்த அருமையான விழா, அதாவது என்னன்னா, இப்போ மார்ச் 8ஆம் தேதி தான் விமன்ஸ் டே போச்சு. முதல்ல மகளிர் அனைவருக்கும் என் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா, வீட்டில் எப்பவுமே ஆண்கள் தான் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, குடும்பத்தை நடத்துறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமான்னு. ஆனால் எல்லா ஆண்களுக்கும் நான் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவேன்.